நீர் என் வெளிச்சம், ரட்சிப்பு, ஜீவனும் நீரே. அஞ்சிடேனே என்றுமே, தேவன் என் துணையே. பகைவர்கள் எழுந்தாலும், பாளையம் இறங்கினாலும், தேவன் என் நம்பிக்கையே. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக யோவான் பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாளில், இதே போன்ற ஒரு நாளிலே ஆண்டவர் யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவரோடு கூட முதலாவது பேசுகிறார். பிற்பாடு சபைகளை குறித்தும் அதற்கு பிற்பாடு வரப்போகிற காரியங்களை குறித்தும் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துவதை இந்த வெளிப்படுத்தின விசேஷ பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது ஆண்டவர் யோவானோடு கூட பேசின முதல் வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 17வது வசனத்திலே, பயப்படாதே என்று சொல்லி. யோவானுடைய மனநிலையை நன்கு அறிந்திருந்த ஆண்டவர் முதல் வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே. ஏனென்றால் முதிர் வயதில அவர் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இனி சூழ்நிலை எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, எப்படி என்னுடைய வாழ்நாள் இனி கழிக்கப்பட போகிறது என்று சொல்லி தெரியவில்லையே. மனிதனை சந்திக்கும்படியாகத்தான் தேவன் இவர்களை ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருந்தார். இப்படி மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துல இவர் நாடு கடத்தப்பட்ட போதிலே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடியுமோ என்று முதிர் வயதிலே அவர் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் முதல் வார்த்தையை யோவானுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே. இன்னைக்கு பலவித சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். இவ்வளவுதானோ, அல்லது இதோடு கூட முடிந்து போய்விடுமோ என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார், பயப்படாதே. தேவனுடைய வார்த்தை யோவானுக்கு கிடைத்தவுடனே அவனுக்கு, நான் நம்புகிறேன், நிச்சயமா ஒரு பலன் வந்திருக்கும், ஒரு திடன் வந்திருக்கும். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் தன்னை குறித்து அங்கே பேசுகிறார். நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? யோவானுக்கு இதை முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார். நீர் முதிர் வயதிலே நாடு கடத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை இந்த பத்மு தீவிலே முடிந்து விடும், அல்லது இந்த தீவிலே யாரும் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு அனாதையை போல நான் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி முடிவது இல்லை. நம்முடைய வாழ்க்கை குறித்து அநேக காரியங்கள், பயங்களும் திகில்களும் நிறைய நேரங்களில் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. குறிப்பாக வருங்காலத்தை நாம் நினைக்கும் பொழுது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் இனி எப்படி நடத்தப்பட போகிறதோ என்கிறதை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்க போனா ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து விடுமோ என்று கூட நாம் நினைக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மரணத்தை ஜெயித்தவர், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்ட்டு. எனக்கு எண்டே கிடையாதுப்பா, எனக்கு முடிவே கிடையாது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மரணம் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு வாசலாகத்தான் இருந்ததே தவிர எண்டு சுவராக இருக்கவில்லை, ஒரு முடிவு சுவராக இருக்கவில்லை. வாசல்லாம் என்ன, திறந்துகிட்டு அந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் வரலாம். அது ஆண்டவரால் மட்டுமே தான் முடியும்.
ஆகவேதான் ஆண்டவர் யோவானை பார்த்து சொன்னார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். இதை கேட்கும் போது யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை இப்ப நமக்கு கேட்கும் போது எப்படி இருக்குங்கிற தெரியல. யோவானுடைய இருதயம் பூரித்திருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், மரணத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் மரணத்திற்கு அஞ்சாத ஒரு மனிதனை இந்த உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாரையும் பயமுறுத்துகிற காரியம்தான் இந்த மரணம் என்பது. மரணத்தை சந்திக்காத மனிதர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி இருக்க முடியாது. ஒருவேளை தேவனுடைய வருகை இருக்குமானால் நாம் மறுரூபமாகி தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் யோவானுக்கு சொன்னார், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவர் என்று சொல்லி இருக்கிறபடியினால் இதில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் மரணம் என்ன தொட முடியாது. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அதான் சொன்னாரு, பயப்படாதே. இந்த தீவில உன் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு பயப்படாத, உன் ஊழியம் முடிஞ்சிரும்னு பயப்படாத, அல்லது இவ்வளவுதான் நினைச்சு நீ பயந்துட்டு இருக்காத. நிறைய நேரங்களில் சில எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்தும். ஆனா ஆண்டவர் அங்கதான் தொடக்கத்தையே நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார். இன்னைக்கு யாத்திராமம் 1வது அதிகாரத்தை நான் காலையில வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, இஸ்ரவேல் மக்களுடைய பெருக்கம் என்பது அவர்கள் எப்பொழுது நெருக்கப்பட ஆரம்பித்தார்களோ அவங்க பெருக கூடாதுன்னு தான் பார்வோன் ஒடுக்கினான். ஆனா அங்கதான் அவர்களை பெருக்கத்தை அதிகப்படுத்தினார். தேவனுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும். நமக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு நினைப்போம், அதை நடக்க வச்சுதான் தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார். நம்முடைய நினைவுகள் அல்ல தேவனுடைய நினைவுகள். அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குதோ, அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதோ அதுக்கு இணைந்து இசைந்து நாம் ஓட வேண்டும், நம்ம வெற்றியை பார்க்க முடியும். அல்லது நாம நினைக்கிறபடின்னு பார்த்தா நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், தூரம் தெரியாது, நமக்கு முடிவு தெரியாது. தேவன் மட்டும்தான் ஆதியும் அந்தம் என்கிற எல்லா காரியங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே நெருக்கங்கள் வரும்பொழுது அது தனிப்பட்ட வாழ்க்கையிலா இருக்கட்டும், அல்லது குடும்பங்களிலா இருக்கட்டும், அல்லது ஊழியத்தின் காரியங்களிலா இருக்கட்டும், பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே, வளரட்டும் ஆண்டவரே, உயரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்து விடுவார். யோவானுடைய ஊழியம் முடிந்தது என்று நினைக்கும் போது உன்னுடைய ஊழியம் முடியவில்லை. உன்னுடைய ஊழியம் என்பது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக திரளான ஜனங்களுக்கு பயனுள்ளதாக மாறணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை தனியா சந்தித்து பேசணுங்கிறதுக்காகத்தான் இந்த பத்ம தீவுக்கு கொண்டு வந்தேன் என்பது தேவனுடைய திட்டம். யாரும் இல்லாத இடத்துல எங்களை ஊழியத்துக்கு அழைத்தீங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அழைத்தீங்க. ஆட்களையே சந்திக்க முடியாத ஒரு தீவுல எதுக்கு எங்களை கொண்டு வந்து போட்டுட்டீங்க? யோவானுக்கு கேள்வி வந்திருக்கலாமே, இவ்வளவுதானா முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி நாம நினைத்திருக்கலாமே. ஆனா அங்கதான் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் வருங்காலங்களை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாகத்தான் நாம அறிந்து கொள்ள முடிகிறது. ஓ, இப்படி எல்லாம் இனி சம்பவிக்க போகிறதோ, இவைகளெல்லாம் இதனாலதான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இனிமேலும் சம்பவிக்க போகிறவைகளும் இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதுக்கு யார் ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரு? அப்போஸ்தலனாகிய யோவானை தேவன் தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தினார். எந்த நேரத்துல எல்லாம் முடிந்ததோ என்று அவனுடைய வாழ்க்கை குறித்து அவன் நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையும் முடிந்தது அப்படி நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை அங்கே விளங்க பண்ண செய்கிறவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டியதனுடைய காரணம் என்ன? மரணத்தின் மீது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் முதலாவது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான பாதைக்கு நாம் வருகிறோம். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது முதலாவது சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். சொல்லுங்க, அவன், நான் சொன்னதை சொல்லதில்லை, வசனத்தை கண்டினியூவா சொல்லுங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் அப்புறம் சொன்னாரு, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். அப்படிதானே சொன்னாரு. என்ன செய்யணும்?
தன் ஜீவனையும். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, சாவு எனக்கு அது எப்போதுமே எனக்கு ஆதாயம், எப்ப வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் அதில் சொல்லுகிறாரு, நான் சாகிறதுக்கு ஆசைப்படுறேங்கிறாரு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. நம்ம யாராவது இதை சொல்லுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சாகிறதுக்கு ஆசையா இருக்குது நம்ம சொல்லுவோமா? மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலை வந்தா கூட காப்பாற்றணும் பிரதர், போன் அடிச்சிருவோம், பாஸ்டர் எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, நாங்க தப்பிச்சறணும் பொழைச்சறணும். நம்ம அப்படிதான் விரும்பும். ஏன்? நமக்கு பயம், செத்தா மேல போக மாட்டோம்னு. ஏன்னா மேல போவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்படுவோமா? பவுலுக்கு அவ்வளவு கான்பிடென்ட், அவருக்கு அவ்வளவு உறுதி இருக்குது. மரணம் எப்ப என்னை சந்தித்தால் நான் எங்க செஞ்சிருவேன். அதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்ப முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னதான்? தன் ஜீவனை வெறுக்காவிட்டா. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரல. எப்படி? ஏனென்றால் என் ஜீவனையும் வெறுக்கக்கூடிய இடத்திற்கு நான் வந்து விடுவேனே, ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் வெறுப்பது எனக்கு எளிதானதாக இருக்கும். அப்படிதானே? எல்லாவற்றையும் வெறுப்பேன். பொன்னை வெறுப்பேன், பொருளை வெறுப்பேன். நம்ம பாடுவோம், பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும். நம்ம தானே பாடுறோம். தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், அப்ப என் ஜீவனையும் வெறுக்கக்கூடிய இடத்துல வந்து விடுவேனே, ஆனால் எனக்கு எல்லாவற்றையும் வெறுப்பது எளிது. அதனாலதான் பவுல் சொன்னார், குப்பையாக எண்ணுகிறேன். உயிரையே துச்சமாக எண்ணுகிற எனக்கு மற்றவைகள் அனைத்தும் குப்பை தான் அப்படின்னு சொல்லுகிறார். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று. அவர் பாடி இருக்கிறார், எல்லாம் உதறி விட்டேன். அவர் உதறிட்டார், அதனால பாடினாரு. நம்ம வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாடுவோம். ஆனா நம்முடைய இருதயத்தில் அவைகள் பற்றி கொள்ளாதபடிக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவனை நான் வெறுக்கிறவனாய் மாறட்டும் ஆண்டவரே. மரணம் எனக்கு ஆதாயம் என்கிற ஒரு மனநிலையிலே வாழக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் வந்து விடட்டும். அப்படின்னா நீங்க தேவன் அதிகமாக தேட ஆரம்பிப்பீங்க. ஜீவனை வெறுக்கும் போது எப்படி தேவன் அதிகமாக தேட ஆரம்பிப்பீங்க? ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு, என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு கொலோசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். அப்படிதானே? என் உயிர் எங்க இருக்குதோ அங்கதானே எல்லாமே இருக்கும். உங்க உயிர் தங்கத்தின் மேல, மண்ணின் மேல, ஆஸ்தியின் மேல இருக்குன்னா அதன் மேலதான் உங்க நினைப்பு போய்கிட்டே இருக்கும். அதை குறித்து தான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கும். உங்கள் தொழிலாக, உங்கள் வியாபாரமாக, உங்கள் மற்ற, நீங்க யோசித்து பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம். நம்முடைய வேலைக்கு, நம்முடைய காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், ரொம்ப சின்சியரா இருப்போம். என்னுடைய வேலையிலேயே நான் சின்சியரா இருப்பேன். நம்முடைய பிசினஸ்ல, நம்ம செய்யற காரியங்களில ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா அதே கவனம் தேவனுடைய காரியங்களிலே நமக்கு இருப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பதில்லை. தேவனை தேடுவதிலே நமக்கு இருப்பதில்லை. ஏன்? ஏன்னா நான் ஜீவனை வெறுத்தவன் என்கிற ஒரு இடத்திற்குள்ளே நாம் இன்னும் வரவில்லை. அப்படிதான் கிறிஸ்துவை பின்பற்றி வரும்படி சொல்லுகிறார். அப்படி நாம வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, எதனால நம்மை பார்த்து அப்படி சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படிங்கிறார். நான் மரிக்கலையப்பா, நான் மரணத்தை ஜெயித்தேனே, நான் பிழைத்திருக்கிறேனே, அதனால நீங்களும் பிழைப்பீர்கள். அவர் ஆப்போசனத்தை குறித்து அந்த இடத்துல பேசிக்கொண்டு வருகிறார். தமது சரீரத்தை குறித்து, புசிப்பதையும் இரத்தத்தை பானம் பண்ணுகிற காரியங்களை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அதனுடைய 6:57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். கிறிஸ்துவின் சரீரம் என்பது நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எப்படி ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்குது? அது மரித்தோரிலிருந்தும் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் உலகத்தில் செய்திருக்கிறார். அவர் ஒருவரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். மரணத்திற்குரிய திறவுகோல்களை உடையவரா இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒருவரால் மட்டும்தான் சொல்ல முடியும், சாவு எனக்காய் பயப்படும் என்று சொல்லி.
எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்கும்படிக்கும் அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு அதிகாரியானவனை அழிப்பது மட்டுமல்ல, அவன் கையில் இருந்த மரணத்திற்குரிய சாவியை பிடுங்குவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய மரண பயத்தையும் மாற்றுவதற்காக. அப்ப எந்த சூழ்நிலையை கொண்டு வறுமையா இருக்கட்டும், அல்லது குறைவா இருக்கட்டும், அல்லது நெருக்கமா ஒன்று நம்மை பயப்படுத்த முடியாதே. அதுதான் கடைசி எதிரியாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நாம மேற்கொள்ள வேண்டிய இறுதி சத்துருவை யாருதாங்க? மரணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய எதிரிகளும் போராட்டங்கள் எல்லாம் இடையிலே நாம் சந்திக்கக்கூடியது. இறுதி வெற்றி மரணத்தை ஜெயிப்பதுதான். ஆனா அந்த பயமே நாம் மற்றவர்களாக வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் தேவர் விரும்புகிறார். அதுக்கு தான் சொல்கிறார், நான் பிழைத்திருக்கிறேன் அல்லவா, என்ன பாருங்க, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்குதான் அவருடைய சமூகத்துல வந்து பயபக்தியோடு இருந்து அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம பானம் பண்ணுகிறோமே. எதற்கு? இந்த அனுபவம் உடைய ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் மரணத்தை ஜெயிப்பேன். ஒரு நாளில் அவருடைய சத்தம் எனக்கு கேட்கும். ஒருவேளை நான் கல்லறைக்குள்ள இருந்தா கூட அதை ஜெயித்து எழும்புவதற்குரிய சத்தம். ஏன்னா அவருடைய சரீரம், அவர் பிழைத்திருக்கிறார் அல்லவா, பிழைத்திருக்கிறவருடைய சரீரமும் ரத்தமும் எனக்குள்ள இருக்கிறபடினால் நானும் பிழைத்து எழும்புவேன் ஒரு நாள். அதனால மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை அவருடைய வருகை இருந்தால் நானும் அவருக்கு எதிர்கொண்டு சொல்லுவேன். இது அவருடைய இரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் உள்ளானவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் மட்டும்தான் மரணத்தை ஜெயித்தவர். அதனால மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை முடித்து போடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டு நாம் அஞ்சி நடுங்குகிறோம். பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய எதிர்மறையான காரியங்களை குறித்து ஒரு காலம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட தேவ பிள்ளைகள் வசனத்தினாலே வாழ்ந்து விடுவார்கள் என்பதை சத்துரு அறிந்ததினால தான் அவன் இன்னொரு விதத்திலே செயல்படுகிறான். அவன் திருடனாக இருக்கிறான். யோவான் 10வது அதிகாரம் அவனுடைய 10வது வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, அவன் அழிக்க வருகிறான், அவன் கொல்ல வருகிறான். ஜெபக்குறிப்பில் நீங்க கேட்டீங்க, விபத்துகளினாலே அழிக்கப்படுகிறார்கள். அது அவனுடைய வேலைதான். அவன் அழிக்கிறவன், அவன் கொல்லுகிறவன், அதுதான் அவனுடைய வேலை. தேவ பிள்ளைகள் மரணத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை சத்துரு அறிந்ததுனாலதான் அவருடைய நோக்கம் எவ்வளவு சீக்கிரமாய் ஒரு மனிதனை அழித்து விட முடியுமோ கிறிஸ்துவை விட்டு பிரித்து அவனை அழித்து விடுகிறார். நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க வைத்து அவர்களை ஆவிக்குரிய மரணத்திலேயும் அழிக்கிறான், சரீர பிரகாரமான மரணத்திலேயும் அழிக்கிறான். நிறைய பேரை தற்கொலை பண்ணுவதற்கு அவன் தூண்டுவதனுடைய காரணம் என்ன? அவன் அழிக்கிறவன். நீ ஏன் இருக்கிற? செத்து போயிரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா? இப்படி வாழணுமா? பல விதங்களிலே ஜனங்களை தூண்டி விடுகிறான் அழிப்பதற்காக. ஏதோ ஒரு காரியம் கிடைக்கலங்கிறதுக்காக, ஏதோ ஒன்று நடக்கலங்கிறதுக்காக, அல்லது யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை சொன்னார்கள் என்பதற்காக. எவ்வளவு வாசிக்கிறோம் பத்திரிகைகள்ல தற்கொலை குறித்து. ஏனென்றால் அவன் அழிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இந்த உலகத்துல வந்தேன்னு சொன்னார். அவர் நமக்கு ஜீவனை தந்து வாழ வைக்கிறவர். தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான் ஜீவனை தருகிறவர். அதுதான் சொன்னாரு, உன் ஜீவனை நீ வெறுத்து என் பின்னாடி வாப்பா, அந்த ஜீவனை நான் பாதுகாக்கிறேன். உன் ஜீவனை எவ்வளவு காலம் உன்னால பாதுகாக்க முடியும்? உன் உயிரை பத்திரமா உன்னால பாதுகாத்தர முடியுமா? முடியாது. ஒரு ஒரு 3 வாரங்கள் அல்லது 1 மாதத்திற்குள்ள இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் திடீரென அவருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட உடனே பரிசோதனை செய்து அவருடைய தலையில ஒரு டியூமர், ஒரு கட்டி ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். அது கேன்சர் கட்டி, ரொம்ப சிவியரா இருக்குது, அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும். ஆனால் வயது 70 தாண்டி விட்டார். அறுவை சிகிச்சை செய்தால் பிழைக்கலாம் அல்லது பிழைக்காமலும் இருக்கலாம்.
கையெழுத்து வாங்கிவிட்டு தான் அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார், இதற்கு மேல நான் உயிரோடு இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், இதற்கு மேல நான் உயிரோடு இருந்து நான் என்ன செய்ய போறேன், அதனால எனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம், நான் இருக்கிறது வரை அப்படியே வாழ்ந்துகிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நான் அவரை போய் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சில நாட்கள் அங்கேயே இருந்தார். எப்படியாவது அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ண போகணும்னு நினைக்கும் போது எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு நாள் வீட்டில் இருந்து நான் ஜெபம் பண்ணினேன். வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசினார். அந்த மரம் கனி கொடாமல் இருக்கும் பொழுது அதை வெட்டி போடுங்கள் என்று சொன்னவர், தோட்டக்காரன் பரிந்து பேசின உடனே இன்னும் ஒரு வருடம் மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது போல இவ்வளவு காலம் அவர் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டாரு. ஏன்னா மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேரம் பேத்திகள் எல்லாம் பார்த்தாச்சு, ஏன்னா போதும் எல்லாம் ஓகே அப்படிங்கிறதுல ஒரு நாளில் அவர் தேவனுக்காக நல்லா ஊழியம் செய்த ஒரு ஆளு கூட. அப்புறம் அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதுக்கப்புறம் நார்மலான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. சர்ச்சுக்கு கூட அப்புறம் ஒழுங்கா வராத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டாரு. எல்லா பெரும்பாலான கிறிஸ்துவோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவன் மீது அன்பு வைத்து நேசித்து தேடுகிறவர்களை விட தங்களுடைய காரியங்கள் நடப்பதற்காக அல்லது ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும், இவரை தேடலைன்னா நமக்கு இது கிடைக்காம போயிருமாங்கிறதுக்காக தேவனை தேடுகிற பிள்ளைகள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அவரும் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. அப்ப எல்லா காரியங்களையும் செட்டில்டு ஆன உடனே அவர் சொல்லிட்டாரு, எல்லாமே தான் முடிஞ்சு போச்சுதே. அதனால அப்ப எனக்கு ஆண்டவர் இதை பேசின உடனே எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஒரு நாள் போவதற்கான வழி திறக்கப்பட்டது. நான் போனேன். நான் போய் அவரை சந்திக்கிறவரை அப்புறம் அவருடைய ஆபரேஷன் தள்ளி போயிட்டே இருந்தது 2-3 நாளாட்டு. அப்படி நான் ஒரு நாள் போய் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது மீண்டும் அதே வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு உணர்த்தினபடி நான் சொன்னேன், இப்போ இவ்வளவு காலம் நீர் வாழ்ந்தது உமக்காக, ஆனா இனி அவர் சொல்லிட்டு இருக்கிறார், நீ செக்யூரிட்டி வேலைக்காவது போய் பொழைச்சிடுவேன், நீ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போயும் பொழைக்க வேண்டியதில்லை, இந்த ஆபரேஷனை பிற்பாடு நீ சாக மாட்டீர், நீ உயிரோடு தான் இருப்பீர், நீர் வீட்டுக்கு போவீர், ஆனா உம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ஆண்டவருக்கு வாழணும். ஏனென்றால் இந்த மரணத்திலிருந்து உமக்கு ஜீவனை தருகிறவர் ஆண்டவர். இனி நீ நிற்க போவது தேவனுக்காக வாழ்வதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக ஜெபித்து விட்டு நான் வந்தேன். அறுவை சிகிச்சை முடிந்தது. அதே போல நல்ல குணமானாரு, வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாரு. எதற்கு தேவன் மரணத்திலிருந்து நமக்கு ஜீவனை தருகிறார்? மரணத்திலிருந்து நம்மை தப்புவிக்க ஒருவர் ஆண்டவர் மாத்திரமே. திருடன் அழிக்கத்தான் வருகிறான், ஏதோ ஒரு விதத்துல கொன்று போட வருகிறான். ஆனா தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற சிந்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வருவதே இல்லையே. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம எதற்காக வாழ்கிறோம்? நம்முடைய ஜீவனை வெறுத்து, உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களை வெறுத்து தேவனுக்காகவே நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்று விரும்புகிறோமா? யோவானுடைய இருதயம் பத்ம தீவில் எதுக்காக துடித்து கொண்டிருந்தது? மறுபடியும் எருசலேம்ல போய் எருசலேமை சுத்தி பார்க்கிறதுக்கா? தேவனுக்காக. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நான் எப்படி ஊருக்குள்ளே போய் அறிவிக்க போகிறேன்? நான் அறிந்திருக்கிற அந்த நற்செய்தியை எப்படி நான் தேசத்திலே பறைசாற்ற போகிறேன்? கப்பல் உடைந்து ஒரு ராப்பகல் முழுவதும் பவுல் அந்த கடலிலே போக்கினேன் என்று சொல்லி எழுதுகிறார். அந்த கடலிலே கிடக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நான் எப்போ வெளியே போக போறேன், எப்போ அந்த கடல்ல இருந்து நான் கரைக்கு போவேன்? ஏனென்றால் தேவன் அளித்த அந்த கிருபையின் சுவிசேஷம் எனக்குள்ள இருக்கிறது. அதை எப்படியாவது நான் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். லீசிராவிலே கல்லெறியப்பட்டு அவன் இறந்து போனான் என்று நினைத்து அவனை இழுத்து கொண்டு போய் போட்டிருந்த பொழுது பவுனுடைய மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த காரியம் என்ன தெரியுமா? நான் எப்படியாவது எழுந்து நிற்கணும், நான் எப்படியாவது எழுந்து நிற்கணும். ஏனென்றால் இந்த சத்தியத்தை இவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. அதனாலதான் இவர்களுக்கு ஜீவனை கொடுத்து காப்பாத்தினாரு. நம்ம சொல்லுவோம், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினா அப்படிம்போம். ஆனா நமக்கும் அந்த கிருபை தந்த ஆண்டவருக்கும் நிறைய நேரங்களில் தூரமா இருக்கும். நாம் கிருபையினாலே தேவனுக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்காகவே நாம் வாழ்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமே. சத்துரு நம்முடைய வாழ்க்கையை ஒருபோது அழித்து விட முடியாது. சங்கீதம் 31:15 சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கை முதலாவது நமக்கு இருக்கட்டும். இங்க இருக்குது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர், இதை எப்படி சத்துரு பறிக்க முடியும்?
தேவனை நம்பி தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாட்டு என் வாழ்க்கையை பாதியில சத்துரு முடித்து விட முடியாது, இடையில முடித்திட முடியாது. என்னை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் சத்துரு என்னுடைய வாழ்க்கையை முடிக்க முடியாது. ஏன்? என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எப்படி சத்துரு அழிக்க முடியும்? முடியாது. அதனாலதான் என்னென்ன காரியங்களை எல்லாமோ சத்துரு செய்து பார்க்கிறான். முதலாவது கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்க பார்க்கிறான், அல்லது இடற செய்ய பார்க்கிறான், அல்லது சோர்வுகளை கொண்டு வந்து. ஏன்னா ஆண்டவரை விட்டு விலகினா தான் நமக்கு அழிவு, அப்பதான் நம்மளை அழிக்க முடியும். எத்தனை நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். பலவித மரண கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ மரண கண்ணிகளில் இருந்து தேவன் அவர்களை காப்பாற்றி இருக்கிறார். இனி வாழக்கூடாது, இனி இறந்து போக வேண்டும் என்று ஒரு முறை நான் சொன்னேன் அல்லவா, ஃபேன்ல தூக்கு மாட்டி சாகணுன்றவங்களை கூட ஃபேனையே அருந்து கீழே விழ வச்சு மீண்டும் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். ஏன்னா அவர் ஜீவன் உண்டாயிருக்க வந்தவர். எதனால அப்படி சாக நினைக்கிறோம்? என் வாழ்க்கை அவ்வளவுதான், இவ்வளவு முடிஞ்சுது, எனக்காக ஜீவன் தந்தவருக்காக வாழணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது பாருங்க. அதுக்குதான் சத்துரு தேவனை விட்டு நம்மளை தூரம் கொண்டு போயிடுவான். எனக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக எந்த சூழ்நிலையிலையும் நான் வாழணுங்கிற அந்த ஆணித்தனமான உறுதி ஏன் நமக்குள்ளே வருவதில்லை? யோவானுக்கு அது இருந்ததுனாலதான் வந்து சொன்னாரு, பயப்படாதே அப்படின்னாரு. நான் உயிருள்ளவரா இருக்கிறேன்ப்பா, நான் பிழைச்சிருக்கிறேன்ப்பா, நீயும் பிழைப்பாய். அவர் பிழைக்கிறதுனால நம்ம பிழைத்திருப்போம் அல்லவா? அவர் எப்படி நம்மை அழிந்து போகும்படியாக விடுவார்? ஒருபோதும் விடமாட்டார். நமது காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இயேசு இதனால தைரியமா அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரிந்திருந்தது, அவருடைய நாட்களையும் காலங்களையும் குறித்து இயேசு அறிந்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தாம் தேவனிடத்திற்கு போகிறதையும் அவர் அறிந்து, தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, இயேசு தெளிவாக அறிந்து கொண்டார். தன்னுடைய இந்த பூமிக்குரிய மனுஷிய வாழ்நாள் முடிய போகிறது என்பதை அவர் அறிந்தார். ஆனா அவருக்கு தம்முடைய முடிவு தெளிவாய் அறிந்திருந்தபடியினால் அவருக்கு இன்னொரு செய்தி வந்தது பாருங்க, அவரை தடுமாற வைப்பதற்காக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31-32 பாருங்க. லூக்கா 13:31-32. போய்விடும். ஏரோது உம்மை கொலை செய்ய மனதா இருக்கிறான் என்றாங்க. அதற்கு இயேசு சொல்லுகிறாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி. எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. சாத்தானுக்கு அது பொறுக்கல. ஏன்? பிசாச துரத்தணுங்கிற திட்டம் இருக்குது. ஏன் சீக்கிரமாய் சத்துரு சிலர் அழிக்கிறான்? ஏன்னா என்னை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் சத்துருவை பாதிக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, என்னை இப்பெல்லாம் அழிக்க முடியாதுப்பா, ஏரோது உம்மை கொலை செய்ய மனதா இருக்கிறான், திடீர்னு கொல்லப்படுவீர். ஆண்டவர் சொல்லு, எனக்கு தெரியும், நான் சாத்தான துரத்த வேண்டியது இருக்கிறது, நான் செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. லாசருவை குறித்து வரும்போது நான் பேசும்பொழுது மார்த்தாள், மரியாள், லாசர் இவர்கள் 3 பேரையும் குறித்து ஒரு முறை ஒரு செய்தி பேசியிருந்தேன். லாசருவை கல்லறைக்குள்ளே இருந்து 4 நாட்கள் கழித்து வெளியிலே கொண்டு வந்ததனுடைய நோக்கம், தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அது அவருக்கு ஒரு முடிவு அல்ல. ஏதோ ஒரு அறைக்குள்ள போய் ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் இருந்த மாதிரி இருந்துட்டு ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் அவரை ஊழியத்தில் உபயோகப்படுத்தினார். ஏன்னா மரணத்திற்குரிய அதிகாரம் என் ஆண்டுடைய கைகளிலே தானே இருக்கிறது. செத்து போயிட்டா கூட வெளியில கொண்டு வந்துருவார். தேவ திட்டம் இருக்கும் பொழுது, ஏன்னா அவங்க தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அதுதான் தேவ. இன்னைக்கு முழுவதும் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால், இயேசு தாம் தேவனிடத்துக்கு போகிற வேலையை அறிந்திருந்தார். அதனால உங்களுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க தைரியமா சொல்லலாம். சில காரியங்கள் நம்மை முடித்து விடுவது போல இவ்வளவுதான்ங்கிற நிலைமையில நம்மை நிறுத்த பார்க்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, உங்களை குறித்த தேவ தரிசனம், உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். சிமியோனுக்கு சொன்னார, நீ இப்பெல்லாம் சாக மாட்டாப்பா. ஏன்? கர்த்தருடைய கிறிஸ்துவை காணுமுன்னே
மரணம் அடைய மாட்டார். ஒரு திட்டம் இருக்குது, மரணம் ஒன்றும் செய்ய முடியாது. வயசு ஆகிக்கிட்டே இருக்குது, 100 வயசை தாண்டி போயிட்டாரு. அன்னைக்குள்ள காலத்தில் அவர் தான் ஹையஸ்ட் ஏஜ். 100 வயதை தாண்டி இருந்த அந்த மனிதன் அப்போ அவருக்கு மறித்து விடுவானோ என்கிற நிலைமை இருக்கும்போது தான் ஆவியானவர் பேசுகிறார், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். என்னை குறித்து தேவ சித்தமும் திட்டமும் இருக்கும் பொழுது எப்படி மரணம் என்னை மேற்கொள்ள முடியும், அல்லது எப்படி சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ள முடியும்? இயேசுவுக்கு அது நன்றாகவே தெரியும். அதனால தான் சொல்லுகிறாரு, எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறது, உமக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அதை இல்லாமல் எந்த சத்துருவும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு காலமும் முடித்து போட்டு விடவே முடியாது. நம்முடைய முடிவை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மை குறித்த தேவ சித்தம், நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் சில நேரங்களில் சத்துரு நம்மை இடற பண்ணுகிறான், நம்மை தடுமாற வைக்கிறான், அல்லது முற்றிலுமாய் நம்மை அழித்து விட நினைக்கிறான். இயேசு தெளிவா அறிந்திருந்தாரு, சாத்தானை துரத்த வேண்டிய வேலை இருக்குது, வியாதிகளை குணமாக்க வேண்டிய வேலை இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்பந்தானே சிலுவையில முடிந்ததுங்கிறத சொல்ல முடியும். எல்லாத்தையும் முடிக்காம எப்படி முடிச்சேன்னு சொல்ல முடியும்? என் ஓட்டத்தை முடித்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் நிறைவேற்றி தான் 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இந்த நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள இருந்தது. 18வது சங்கீதம் 4வது 5வது வசனத்துல சங்கீதக்காரன் தான் சந்தித்த மிகப்பெரிய யுத்தத்திலையும் போராட்டத்திலையும் அவன் பார்த்த ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறான். மரண கட்டு, பாதாள கண்ணிகள், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, மரண திகுகள் விழுந்தது, ஆனா கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தார். அதே சங்கீதக்காரன் தான் பேசிக்கிட்டு வரும்போது சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் என்னை சூழ்ந்திருந்தாலும் அந்த சேனைக்குள்ளேயே நான் பாய்ந்து போனேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டினேன் என்று தே சங்கீதத்தினுடைய பின்பகுதி வாசனங்களிலே அவர் பேசுகிறார். எப்படி? என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தபடியினால் எந்த மரண கட்டுகளும் என்னை கட்டி வைக்க முடியாது, எந்த துர்ச்சன பிரவாகங்களும் என்னை பயப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நிறுத்திவிட முடியாது. அந்த நம்பிக்கை இந்த தாவீது தான் தைரியமாய் சொல்லுகிறாரு. சங்கீதம் 23ல அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், மரணம் எனக்கு பக்கத்துல தான் இருக்கும். எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறாரு. இப்போ அழிந்து போவான், இப்போ கொன்று விடலாம் இருக்கும்போது எத்தனை முறை ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். அதே ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றி விடுகிறார். இப்போ முடிந்து போகும், இனி அவ்வளவுதான், இனி தப்பு வைக்கப்பட முடியாதுங்கிற நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை வந்த போதிலும் அங்கேயும் தேவன் ஒரு துவக்கத்தை கொடுத்தாரே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதுதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை. மரண கட்டுகள் விழுந்தாலும் அந்த கட்டுகளையும் தேவன் அறுப்பார். அப்போ நடபடியெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. எசேக்கியா ராஜாவுக்கு கேன்சர் நோய் வந்த பொழுது ஏசாயாவை கொண்டு சொன்னார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். பிழைக்க மாட்டீர், மரண கட்டு, அவனுக்கு மரணம் குறிக்கப்பட்டாயிற்று, பிழைக்க மாட்டீர். சுவர்புறமாய் திரும்பி அழுதார். சும்மா அழல்ல, ஆண்டவற்றை அழுதார். ஏனென்றால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு, இந்த மரண கட்டுகளை மாற்றுவதற்கு என் தேவனால் மாத்திரமே முடியும். அந்த முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட இடத்தை, அந்த புள்ளியை ஒரு லைனா ஒரு கோடாக துவக்கமாய் மாற்றுவதற்கு தேவனால் மாத்திரமே முடியும் என்று சொன்ன பொழுது ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்ட ஒரே ஒரு மனிதன் என்றால் இவரை தான் நீங்க பார்க்க முடியும். தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிருபை. செத்து போன நிறைய பேருக்கு உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜெபித்து ஆயுசை பெற்றுக் கொண்டு வந்த எசேக்கியா ராஜா தான் தன் மரண கட்டுகள் அவிழ்க்க இந்த தேவனாலே கூடும் என்று சொல்லி அவருக்கு பெரிய அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் ஒருவர் தான் மரண கட்டுகளை அவிழ்த்தவர். நாயின் ஒரு விதவை, அவங்களுக்கு யாருமே கிடையாது, தனக்கு ஒரே மகன் மரித்து போனான், பாடையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவருடைய சூழ்நிலைகளை பார்த்தவர் நிறுத்தினார் அந்த இடத்திலேயே.
எழுந்திரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். மரணத்தை ஆண்டவர் எப்படி சந்திச்சு பேசி இருக்கிறார் பாருங்க. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, உங்க காலங்கள் என்னுடைய கரத்துல இருக்குதுன்னு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, ஜீவனையும் வெறுக்காவிட்டா அப்படிங்கிறார். எதுக்கு பயப்படணும்? 12 வயது அவளுக்கு, மிக சிறிய பிள்ளை, தகப்பன் பெரிய வசதியானவன், 100க்கு அதிபதி, மரித்து போனாள். அவ்வளவுதான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க, இனி ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. போனாரு. சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி எழுப்பி மீண்டும் உயிர் உள்ளவளாக அவளை அவருடைய கரங்களிலே கொடுத்தார். ஆண்டவர் வேதத்துல மரித்து போன நபருடைய வாழ்க்கையில மரணத்தோடு எப்படியெல்லாம் இடைப்பட்டு, அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக மரணம் என்பது அன்றைக்கே நிற்க முடியல. அப்படித்தானே? ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான், 1000 வார்த்தையை சொல்லிட்டு தான் எலும்பு எலும்புன்னு. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் அபிஷேகம், நமக்கு அவ்வளவுதான் கிருபை, நம்ம அவ்வளவுதான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், அப்படிதான் சொல்லணும். நம்மளால இன்னைக்கு அதை செய்ய முடியலையே, நம்மளால இன்னைக்கு அதை செய்ய முடியலையே. ஒரே ஒரு வார்த்தை தாங்க. இன்னைக்கு ஒரு வியாதி குணமடைகிறதற்கு எத்தனை மணி நேரம் கதற வேண்டியதா இருக்கிறது, எத்தனை நாட்கள் ஃபாஸ்டிங் போட வேண்டியதா இருக்கிறது, ஒரு பேயை துரத்துறதுக்கு, ஒரு நோயை குணமாக்குறதற்கு. ஆண்டவரே ஆண்டவரே, அவரை பாருங்க, மரணத்தோடு இடைப்படுகிறார். அவருடைய ஒரு வார்த்தைக்கு மரணம் அப்படி நடுங்கினது. எழுந்துட்டாது, கையை பிடிச்சு தூக்கி விட்டு அவ்வளவுதான். ஆடையை நிறுத்தி, வாலிபனை எழுந்துருன்னு உனக்கு சொல்றேன்னு, அவ்வளவுதான். இவ்வளவு ஏன், செத்து போய் அழுகி கல்லறைக்குள்ள இருக்கிறார் லாசரு, லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட மரணத்தினால் லாசருவை கட்டி வைக்க முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு நம்மை பார்த்து, உங்கள் காலங்கள் என் கரத்தில் இருக்கு. என் அனுமதி இல்லாம இப்ப ஏதாவது உங்களை தொட முடியுமா? என் சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயப்படுறோமே. பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 9:13 எழுதப்பட்டிருக்கிறது, மரண வாசல்களில் இருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தரா. மரணத்தின் வாசல்ல போய் நின்றா போதும். இசைக்கு அப்படிதான் எழுதுறாரு. இனி ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நான் அவரை பார்ப்பது இல்லை அப்படிங்கிறாரு. உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில நான் ஆண்டவரை பார்க்க முடியாது, என் வாழ்க்கை முடிகிறது அப்படின்னு இசைக்கு அழுதுகிட்டு இருந்தாரு. ஆனா அதே எசேக்கியாவை 15 வருடங்கள் மீண்டும் இந்த உலகத்துல ஆண்டவர் வாழ வைத்தார். காரணம் என்ன? அவனை தேவன் மரணத்தின் வாசல்களில் இருந்து தூக்கி விட்டார். பக்கத்துல போயிட்டாரு, ஆனா தேவன் அவனை தூக்கி விட்டார். அது முடிவு அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் தாவீதுக்கு ஏன் பயம் இல்லை? மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் போறாருங்கிறது தெரியும். ஒரு சின்ன ஒரு கடு அளவுதான் மரணம் அவரை நெருங்கிவிட முடியும். ஒரே ஒரு நம்பிக்கை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த கான்பிடன்ட், அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இருக்குதா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? தாவீது மாதிரி இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா நீங்க சொல்ல முடியும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே, இந்த வார்த்தை உங்களால சொல்ல முடியும்னா நீங்க சொல்லுவீங்க, இந்த பிரச்சனை என்ன செய்யும், இவ்வுலக பாடு என்ன செய்யும், இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் என்ன செய்யும், என்னை சுற்றி வருகிற துர்ச்சன பிரவாகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் குறித்து நீங்க பேச முடியும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்கிற நம்பிக்கை இருக்கும்போது மரணத்தை குறித்தே தாவீது தைரியமா பேச முடியுமானால், நீங்க ஏன் உங்க சூழ்நிலைகளை பார்த்து பேச முடியாது? நீங்க ஏன் உங்க பிரச்சனைகளை பார்த்து பேச முடியாது? நீங்க ஏன் உங்களை எதிர்த்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து ஏன் தைரியமாய் பேச முடியாது? தைரியமாய் நம்மால பேச முடியும். தைரியமாய் நம்மால பேச முடியும். நாம் வெறுமனே உலகத்திற்காய் வாழ்கிறவர்கள் அல்ல, ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். மரணம் என்பது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முடிவு. ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் அது மகிமையின் தொடக்கமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு தான் அது முடிவே தவிர தேவ பிள்ளைகளுக்கு அது என்னதுங்க? அது மகிமையின் தொடக்கம். டிஎல் மூடி அதனாலதான் சொன்னாரு, டிஎல் மூடி இறந்து விட்டார் என்று ஒரு நாள் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. என் தேவனுடைய வீட்டில, என் சொந்த வீட்டில் அவரோடு கூட நான் இருப்பேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில தான் அவர்கள் வாழ்ந்தார்கள்.
தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னை குறித்து என்ன சொல்லப்படும் ஆண்டவரே? ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது நீ சொன்னீர், அவன் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். மோசே பார்த்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி. ஆபிரகாமை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு வாழ்ந்த 300 ஆண்டு காலங்கள், 365 300 ஆண்டு காலங்கள் அவன் தேவனோடு நடந்தான் என்று துல்லியமாய், அவனுடைய ஒரு நாள் கூட வீணாக்கப்படாதபடிக்கு 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா ஆதியாகமம் 6:9 அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அவங்களை குறித்தெல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை குறித்து என்ன சொல்லப்படும்? ஏன்னா 90வது சங்கீதம் எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில என்னை கொஞ்சம் தட்டி விட்டு கொண்டே இருக்கும். மோசேயினுடைய அந்த ஜெபம், எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது ஆண்டவரே, எங்க வாழ்க்கை வீணா கழிச்சிட்டு ஆண்டவரே, இந்த மாதிரி நான் சொல்லிடவே கூடாது. என் வாழ்க்கை வீணடிச்சிட்டேன், என் வாழ்க்கை வீணா போயிட்டு கடந்த 2025வது ஆண்டு முழுவதும் நான் வீணடிச்சிட்டேனே, நிறைய நான் வேஸ்ட் ஆகிட்டேன். திரும்பி பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனோடு செலவு பண்ணியிருக்கிறோம், நமக்கும் ஆண்டவருக்கு இருந்த உறவு என்ன, அதில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மணி நேரங்கள் தேவனுக்கு உபயோகமானது என்று எழுதப்பட்டிருக்கும். இப்போ நானும் மோசே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். பவுல மாதிரி சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படி ஓடுறேன், என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்ற ஒருவரும் அறியார்கள். அப்படித்தானே? ஆமா, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய நாட்களை கணக்கீடு செய்கிறவர் அவர் தானே. ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம கால்குலேட் போட்டு செலவு பண்றது இல்லை, நம்ம ஷெடியூல் போட்டு ஒன்றும் செலவு பண்றது கிடையாது. அப்படியே போறோம், அவ்வளவுதான். வாழ்க்கையில நமக்கு ஒரு ஷெடியூலும் கிடையாது, ஒரு நோக்கமும் கிடையாது. போறோம், நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம், நேரம் கிடைச்சா பைபிள் வாசிப்போம், அவ்வளவுதான். அப்போ ஒரு நாள் நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீங்க நினைப்பீங்க, மோசே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நான் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையினால் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொன்னது போல என்னால் இயன்ற வரைக்கும் தேவனோடு கூட நடக்க, வேலையில் இருந்தாலும் சரி தேவனோடு நடக்க, அங்கேயும் தேவ சத்தம் கேட்க, தேவனுடைய உணர்த்துதல் உண்டாக, அங்கேயும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நான் எச்சரிக்கப்பட, இப்படி தேவனோடு 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 என்று என் வாழ்க்கையை குறித்தும் எழுதப்படுவதற்கும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாக எங்க வாழ்க்கை மாற வேண்டுமே ஆண்டவரே. யோசித்து பாருங்க, எதற்காக நம்ம இந்த உலகத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? வெறுமனை வாழ்ந்துவிட்டு, ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டு, ஒரு குடும்பத்தை நடத்திவிட்டு, அல்லது அடுத்தது என் பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போறதுக்கா? ரொட்டீனான இந்த லைஃபுக்காக நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு? இவ்வளவு தூரம் தேவனை நெருங்கி வாழ்ந்த ஒரு மோசேயை தன் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை உமது கோபத்தால் போய்விட்டது என்று சொல்வாரானா? அப்படி நாங்கள் கழிச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு விதமான சாபமா முடிஞ்சுது. 40 நாள்ல போக வேண்டிய கானான 40 வருஷம் ஆக்கினது என்னதுங்க? ஆசீர்வாதமா சாபமா? நம்ம நேரெல்லாம் வீணா போயிட்டு இருக்குது இல்ல, அது ஆசீர்வாதம் நான் நினைக்கிறீங்க? சாபம். நேரமே கிடைக்க மாட்டேது பிரதர், நேரமே கிடைக்க மாட்டேது பிரதர். அது என்னதப்போ? ஆசீர்வாதமா சாபமா? மீதியெல்லாம் கிடைக்குங்க, செல்வெல்லாம் கிடைக்கும், பணம் எல்லாம் கிடைக்கும். ஆனா தேவனோடு செலவிடுவதற்கும் உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கறதற்கும் நீங்க எப்படி இருக்கீங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? 40 வருஷத்துல உள்ள போக வேண்டியதை இவங்க தானே போராடுனாங்க. எகிப்துல கடந்து விடுவியும் 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 இந்த கதறலின் சத்தத்துல தானே அவரே இறங்கி வந்தாரு. எப்ப அவங்களை விடுவிக்கிறதுக்கு நானே இறங்கி வந்தேன், அவர் தானே இறங்கி வந்தாரு. அப்படி கதறின ஒருவனாயிலும் கானானுக்குள்ள போனாங்களா? யோசுவா காலேப்பை தவிர ஒருத்தரும் போல. அப்ப நீ கதறி என்னத்துக்கு? என்ன ரட்சியும்னு சொல்லி என்னத்துக்கு? இப்படிதானே கதறின சத்தம்லாம் கேட்டுச்சுது. ஆனா எப்போ விடுதலையாகி வெளியில வந்தாங்களோ அதற்கு பிற்பாடு அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு.
40 வருஷங்கள் வீணாய் போயிடுச்சு. ஆனா எப்படி போச்சுன்னு தெரியாது. அதே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்க யோசித்து பாருங்க, அதே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் அதே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க சந்ததிகளோடு பேசும்போது சொன்னார் உபாகமத்துல, நீங்கள் இந்த மலை அருகே சுற்றி திருந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஏன்னா அவங்க சந்ததிகளையும் அந்த சாபம் பிடிச்சிடக்கூடாதுன்னு வரும். நீங்க எவ்வளவு நாள் தான் அந்த மலையே சுத்திக்கிட்டு இருப்பீங்க? நீங்களாவது கானானுக்குள்ள போறதுக்கு வழியை பாருங்கப்பா. அதோடைய ஜெனரேஷனுக்கு பேசினது உபாகமம் புஸ்தகம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து என்னங்க? எப்படி போயிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கை? இந்த உலகம் நம்மை சுற்றி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் ஒரு நாள் நல்ல விதமாக மாறி என்னை தேவனோடு கூட நடப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தும் என்று நினைப்போடு நான் வாழ்ந்தால் அது நடக்கவே செய்யாது. நீங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆளுகை செய்ய ஆரம்பித்து உங்களை தேவனுக்கு ஏற்றபடி நிறுத்துவதற்கான சூழ்நிலைகளை நீங்க மாற்றி அமைத்து கொண்டால் மட்டும்தான் இவைகள் சாத்தியமாகும். இல்லைன்னா நேரம் கிடைக்காது உங்களுக்கு. வாழ்க்கை வீணாதான் போகும். வாழ்க்கை வீணாதான் போய்விடும். நஷ்டமாதான் இருக்கும். யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வீணாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்ப வேலைக்கு போகக்கூடாதா? தவறே கிடையாது. வேலை செய்யட்டும் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை, அங்கேயும் நான் தேவனோடு இருக்க முடியும், அங்கேயும் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அந்த காரியங்களை முடித்து விட்டு வந்த பிற்பாடு நமக்கு வேலை எப்போதுமே இருந்துட்டு தாங்க இருக்கும். வேலை இல்லாத நாள்ல என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. சரி, வேலை ஓகே விட்டுறலாம். வேலை இல்லாத நாள்ல, லீவ் இருக்கிற நாட்கள்ல, அன்னைக்கு வேலை செய்யற நாளை விட அதிகமான வேலை. நம்ம தலையெழுத்து இது. அன்னைக்கு வேலைக்கு போனாதான் 8 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா வேலை இல்லாத நாட்கள் எல்லாம் வேலையற்ற வேலை நமக்கு. அதாவது ஒரு யூஸ்ல சம்பளம், ஒரு பிரோஜனம் இருக்காது சில நேரங்களில். அந்த மாதிரி நம்முடைய நேரத்தை ஓட்டுவோம் போட்டு, வீணா போட்டு. அன்னைக்கு ஒரு நாளும் சரி, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இன்னைக்கு முழுசும் ஆண்டுடைய சமூகத்தில் இருப்போம் அப்படின்னு நம்மை நாமே நாம ஏமாற்றுகிறவர்கள், நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்கள், நமக்கு நாமே நாம் துரோகம் பண்ணுகிறவர்கள், நமக்கு நாமே பெரிய எதிரியா இருக்கிறோம். முதல்ல அதுல நம்ம தெளிவடைவோம். அப்புறம் நம்ம எதிரியாகிய சாத்தானை எதிர்ப்போம். நீ யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். போய் உட்காந்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், எப்படி போயிட்டு இருக்குங்கிற யோசித்தா தெரியும். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவரே, யோவானை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் பயப்படாதே. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடைய தேவன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய கரத்துல ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசணுடைய நோக்கம், நமது காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை முதலாவது நீங்க அறிந்து கொள்ளுங்க. நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து விடுவோமாக. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. எந்த சூழ்நிலை உங்களை நடுநிலையாக நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையை திருப்ப பார்க்கிறதோ, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை சார்ந்து கொள்ளுங்க. தேவனுக்காக என்கிற ஒரு இருதய துடிப்பு அப்போஸ்தலன் யோவானுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தபடியினால் அந்த பத்மு தீவிலையும் அவரை சந்திக்க இறங்கி வந்த ஆண்டவர், யோவானே, உன் வாழ்க்கை இதோடு முடிந்து போகலப்பா. இந்த பத்மு தீவில் உன் வாழ்க்கை முடிந்து போகிறது இல்ல. உன்னை கொண்டு சபைகள் எழுப்புதல் அடைய போகிறது. நீ சொல்ல போகிற வார்த்தை மூலமாய் சபைகளில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாக போகிறது. உன்னை குறித்த தேவ திட்டங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னது போல எதுவும் நம்மளை முடிச்சிட போறது கிடையாது. இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த காரியங்களை நம்மை முடித்து விட்டு போடுறது கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒன்று கூட உங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நான் உலகத்துக்குரிய காரியங்களையோ அல்லது மற்ற காரியங்களையோ அல்லது என்னுடைய சுயமான காரியங்களையோ எண்ணி 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 என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விடாதபடிக்கு நான் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா இருக்கிறேனா, தேவனுக்கு ஏற்ற ஒரு மனிதனா இருக்கிறேனா, தேவனோடு நடக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறேனா, என் நாட்களை அறிந்த ஒரு
மனிதனாக, என் முடிவை அறிந்த மனிதனாக, என்னை குறித்த தேவ சித்தத்தை என்ன ஆண்டவர் இப்படிதான் நடத்துகிறாரு, என்னை குறித்த தேவ சித்தம் இப்படிதான் இருக்கிறது, இதை நிறைவேற்றி முடிக்காமல் ஆண்டவர் விடமாட்டார் என்கிற நம்பிக்கையோடு கூட நான் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமே. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டா இருக்கட்டும். அது மரண கட்டுகளா இருக்கட்டும், அது பாதாள கண்ணிகளா இருக்கட்டும். இயேசு தைரியமா அதை சந்தித்தது போல நம்மாலும் சந்திக்க முடியும், நம்மாலும் சந்திக்க முடியும். அந்த வலிமையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருவாராக. மரணமே உன் கூர் எங்கே என்று தைரியமாய் கேட்ட நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அந்த கிருபையை தாருங்க, எனக்கு அந்த கிருபையை தாருங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை, அந்த பிரசன்னத்துக்கு தாருங்கப்பா. எங்களுக்கு எதிராக நிற்கிற பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பேசட்டும். எங்களுக்கு எதிராக முடிவுண்டாக்கும்படி நிற்கிற மரணத்தை போன்ற சூழ்நிலைகள், எதிர்மறையான தடைகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், இன்னைக்கு அதை பார்த்து தைரியமா சொல்லுங்க ஆண்டவர், அதை மேற்கொள்கிற வல்லமை எங்களுக்கு தாருங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த மரண கட்டுகள் உடைந்து போனது போல இன்னைக்கு எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியங்களை பார்த்து நாங்கள் பேசும் பொழுது அந்த தடைகள் மறையட்டும் ஆண்டவரே, அந்த கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாருங்க, இந்த கிருபை எங்களுக்கு தாருங்க, இந்த நம்பிக்கை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லையே, எங்களுக்கு நீர் அப்படி கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கரத்தில் இருக்கிற நாட்களாக, தேவனால் நடத்தப்படுகிற நாட்களாக, தேவ சித்தம் நிறைவேற்றுகிற நாட்களாய் எங்களுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் காணப்படட்டும், காணப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. தேவனுடைய கிருபை எங்களை நிறைவாய் நிரப்பி நடத்தட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.